ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தங்கமுத்து சார் வந்து காலை 4 மணிக்கு மேக்ஸ் லைவ், அப்படி இல்லைன்னா ஜிஎஸ் லைவு, ஜிகே லைவ் இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு 57 கொஷின் வந்து டெஸ்ட்டுக்குன்னு கொடுத்தாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு. நம்ம வந்து அந்த 57 கொஷினையும் ஒரு ரிவிஷன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கொஷின், திருச்சி பிரகடனத்தை வெளியிட்டவர் யாருன்னா மருது சகோதரர்கள். எப்போன்னா 12/6/1801. ரெண்டாவது கொஷின், புலித்தேவர் வந்து தோற்கடித்த ஆங்கில தளபதி யார் அப்படின்னா ஜெனரல் அலெக்சாண்டர் ஹெரான். புலித்தேவர் வந்து தோற்கடித்த ஆங்கில தளபதி யார்? ஜெனரல் அலெக்சாண்டர் ஹெரான். வேலுநாச்சியாரோட ஊர் எதுன்னு கேட்குறாங்க. ராமநாதபுரம் இளவரசி. ஓகேவா? அவருடைய கணவர் யாருன்னா முத்து வடுகநாதர் உடையார் தேவர். 1880 ஹைதர் அலி சப்போர்ட்டோட ஆங்கிலத்தை என்ன பண்ணாங்க? தோற்கடித்தாங்க. எப்போனா காளையார் கோவில் அந்த இடத்துல. ரெண்டாவது மைசூர் போரை பயன்படுத்தி சிவகங்கைக்கு நுழைந்தாங்க அப்படின்றன. நாலாவது கொஷின், தென்னிந்திய புரட்சி மிக பயங்கரமாக தோல்வியுற்றது, தலைவர்களிடையே ஒற்றுமை இல்லாமல் இருந்தது அப்படின்றாங்க. அடுத்த கொஷின், அஞ்சாவது கொஷின், தென்னிந்திய கிளர்ச்சியை பற்றி பார்க்கலாம். தென்னிந்திய கிளர்ச்சி அப்படின்னா பாளையங்கள் கம்பெனி வந்து சீர்திருத்தம் செஞ்சாங்க. கம்பெனி வந்து பொருளாதார சுரண்டல், அதிக வரி விதிப்பு, 1798 ஏற்பட்ட பஞ்சம், கம்பெனி நடத்திய அடிக்கடியான அந்த போர்கள், இதெல்லாம் வந்து தென்னிந்திய கிளர்ச்சியை பற்றி சொல்லுது. ஆறாவது கொஷின் வந்து என்னென்னா பணியை பற்றி சொல்கிறாங்க. அதாவது தாண்டவராயன் பிள்ளை தளவாய் மற்றும் பிரதானியாக முத்து வந்து கொலை செய்யப்பட்டாங்க. எப்போனா பிரிட்டிஷ் படை காளையார் கோவில் இருக்குல்ல, அங்கே வந்து போர் நடந்தது. அதில் வந்து முத்து வடுகநாதர் வந்து கொல்லப்பட்டார். அடுத்தது, பெரிய மருது வேலுநாச்சியாருக்கு படைத்தலைவராக இருந்தாங்க. மருது சகோதரர்கள் வந்து திருச்சி பிரகடனத்தை வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து ஏழாவது கொஷின், காலவரிசைப்படுத்துக சொல்லி கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து 1754 பாண்டிச்சேரி உடன்படிக்கை நடந்தது. எப்போது? 1754 பாண்டிச்சேரி உடன்படிக்கை. 1797 கட்டபொம்மன் வந்து தூக்கிலிடப்பட்டாங்க. 1800 பழனி வந்து சதித்திட்டம் செஞ்சாங்க. 1806 வேலூர் கழகம் நடந்தது அப்படின்றாங்க. எட்டாவது கொஷின், தீரன் சின்னமலை ஆங்கில மைசூர் போர்கள் வந்து கலந்து கொண்டாங்க அப்படின்றாங்க. அடுத்தது, கொங்கு நாட்டு வீரர்களை ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து ஒடுங்கி இருந்தது. அதாவது கொங்கு நாட்டு வீரர்களை ஆங்கிலேயருக்கு எதிராக, நான் எழுதுனது எனக்கே புரியல, ஒருங்கியிருந்தாங்க அப்படின்னு இருக்கேன். நான் எதிராக கொங்கு நாட்டு வீரர்களை ஆங்கிலேயருக்கு எதிராக ஒடுக்கியிருந்தாங்க அப்படின்றாங்க. 1802 ஓடாநிலை போர் நடைபெற்றது. இப்போனா 1802. 1805 சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்டாங்க. யார் அப்படின்னா தீரன் சின்னமலையை. 1805 சங்ககிரி கோட்டையை தூக்கிலிடப்பட்டாங்க. 1805 தீரன் சின்னமலையை. ஆங்கிலேயருக்கு எதிரான ஆரம்பகால எதிர்ப்பின் போது திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டது யாருன்னா மருது சகோதரர்கள். ஓகேவா? மருது சகோதரர்கள். மருது பாண்டியன்னு ஒன்று பார்த்தோம்ல, அதாவது திருச்சி பிரகடனத்தை வெளியிட்டவர் மருது பாண்டியன். ஆங்கிலேயருக்கு எதிரான ஆரம்பகால எதிர்ப்பின் போது அந்த திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டதுனா மருது சகோதரர்கள். அடுத்தது செஞ்சின்னா கிரிதுர்கா, ஆனைமலைனா வனதுர்கா, வேலூர் வந்து ஜலதுர்கா, பாஞ்சாலக்குறிச்சி ஸ்தலதுர்கா அப்படின்றாங்க. 10வது கொஷின். 11வது கொஷின் வந்து இவங்களுடைய இறப்பு. புலித்தேவருடைய இறப்பு எப்போ நடந்ததுன்னா 1864. குயிலியுடைய இறப்பு எப்போ நடந்ததுன்னா 1867. கட்டபொம்மனுடைய இறப்பு எப்போ நடந்ததுன்னா 1799. மருது சகோதரருடைய இறப்பு எப்போனா 1801. மருது 801, கட்டபொம்மன் 799, குயிலி வந்து 767, புலித்தேவர் இறப்பு வந்து 764. இந்த இயரெல்லாம் எப்படி படித்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு தெரில, படிக்கும். 12வது கொஷின், ஒண்டி வீரன்
அது யாருன்னா புலித்தேவர். அதாவது கோபால நாயக்கர் வந்து திண்டுக்கல் கூட்டமைப்பில் இருந்தாங்க. குயிலி யாருன்னா வேலு படை தளபதியுடைய உடையால் தான் அந்த குயிலி. முத்து வடுகநாதர் வந்து காளையார் கோவிலில் போகிறப்ப 1772 என்ன பண்ணார், இப்போ வந்து போரில் ஈடுபட்டார். அடுத்தது இதெல்லாம் தூக்கிலிடப்பட்ட இடம். அதாவது சிவசுப்பிரமணியார் வந்து நாகலாபுரத்தில் தூக்கிலிடப்பட்டாங்க. கட்டபொம்மன் வந்து கயத்தாறு கோட்டையில், மருது சகோதரர்கள் வந்து திருப்பத்தூர் கோட்டையில், தீரன் சின்னமலையை வந்து சங்ககிரி கோட்டையில். ஓகேவா? சிவசுப்பிரமணியார் நாகலாபுரம் கோட்டையில், கட்டபொம்மன் கயத்தாறு, மருது சகோதரர் திருப்பத்தூர், தீரன் சின்னமலை சங்ககிரி. மருது சகோதரர். அடுத்த கொஸ்டின், அடுத்தது 16வது கொஷின். கான் சாஹிப்பின் இறப்பு பின் புலித்தேவர் வந்து நெற்கட்டும் சேவலை எப்போ அப்படின்னா கைப்பற்றினார்னா 1864 மீண்டும் கைப்பற்றினார். யார்? கான் சாஹிப்பின் இறப்பு பின் புலித்தேவர் நெற்கட்டும் சேவலை 1864 மீண்டும் கைப்பற்றினார் அப்படின்றாங்க. பாளையக்காரர்கள் முறை காக்கத்திய பேரரசின் நடைமுறையில் இருந்தது அப்படின்றாங்க. அடுத்தது ஒண்டி வீரன் வந்து புலித்தேவர் படைப்பிரிவில் ஒன்றை வந்து தலைமையேற்று வழி நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கம்பெனி நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அந்த யூசப் கானுக்கு என்ன பண்ணாங்கன்னா துரோகி என்று குற்றம் சுமத்தப்பட்டாங்க. 1864 தூக்கிலிடப்பட்டாங்க. 15வது கொஸ்டின் வந்து கட்டபொம்மன் வந்து கும்மி பாடல் வந்து கான் சாஹிப் சண்டை, கட்டபொம்மன் கூத்து, இது மூணுமே என்னது பாளையக்காரர்களுடைய சம்மந்தப்பட்டது. கட்டபொம்மன் கும்மி பாடல், கான் சாஹிப் சண்டை, கட்டபொம்மன் கூத்து. 16வது கொஷின், கிழக்கின் டிராய் என அழைக்கப்படுவது எது? செஞ்சிக்கோட்டை. கிழக்கின் டிராய் என அழைக்கப்படுவது எது? செஞ்சிக்கோட்டை. மருது பாண்டியனின் தலைமையிடம் எதுனா சிறுவயல். மருது பாண்டியனுடைய தலைமையிடம் எது? சிறுவயல். வேலூர் கழக கட்டுப்பாடு கொண்டு வந்தவர் இராணுவ தளபதி யாருன்னா ரோலோ கில்லஸ்பி. வேலூர் கழக கட்டுப்பாட்டை கொண்டு வந்த இராணுவ தளபதி யாருன்னா ரோலோ கில்லஸ்பி. திண்டுக்கல் கூட்டமைப்பு என்னன்னு சொல்கிறாங்கன்னா, திண்டுக்கல் கூட்டமைப்பில் யார் யார் கலந்து கொண்டாங்கன்னா கோபால நாயக்கர், மணப்பாறை லட்சுமி, தனி எதுல் நாயக்கர். கோபால நாயக்கர், மணப்பாறை லட்சுமி, தனி எதுல் நாயக்கர். அடுத்தது மருது சகோதரர் வந்து பிரகடனம் வந்து எந்த சுவர்னு கேட்குறாங்க? திருச்சிக்கோட்டை. மருது சகோதரர்கள் பிரகடனம் எந்த சுவர்னா திருச்சிக்கோட்டை அதை சொல்கிறாங்க. அடுத்தது 21வது கொஸ்டின், திருச்சி பிரகடனம் என்னன்னு கேட்குறாங்க. மருது பாண்டிய வெளியிடம், அதாவது மருது பாண்டியன் வந்து வெளியிட்டது வந்து ஸ்ரீரங்கம் சுவர் வந்து ஒட்டுறதுக்கு வந்து மக்கள் நம்பிக்கை ஏற்பட உள்ளது. அந்த சுவரில் ஒட்டுறதுக்கு மக்களுடைய நம்பிக்கை ஏற்பட உள்ளது அப்படின்றாங்க. பிரகடனம் தேசிய சிந்தனையை சுவரில் அமைகிறது. பிரகடனம் தேசிய சிந்தனையை வெளிப்படைய அமைகிறது அப்படின்றாங்க. ஆற்காடு நவாப் மற்றும் முகமது அலியின் அரசியல் பிரகடனம் கண்டித்தது அப்படின்றாங்க. ஆற்காடு நவாப், அதாவது ஷார்ட்டாக எழுதுனா ஞாபகம் புரியணும் பார்த்தா அப்போ புரியுது, மறுபடியும் எடுத்து பார்த்தா புரிய மாட்டேங்குது. அப்போ கொஞ்சம் ஷார்ட்டாக எழுதக்கூடாது, கொஞ்சம் தெளிவாக எழுதி வச்சுக்கணும். ரிவிஷன் பண்ணுறப்ப தான் ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி எடுக்கணும் அப்படின்னு தான் இதில் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா ஷார்ட்டாக இது வந்து இப்போ திரும்ப நான் படிக்கும்போது எனக்கே தெரில. ஆற்காடு நவாப் முகமது அலியோடைய அரசியல் பிரகடனம் வந்து கண்டித்தது அப்படின்றாங்க. 22வது கொஸ்டின், ஆங்கிலக்கு எதிராக தென்னிந்திய கூட்டணியை ஏற்பாடு செய்தார்னா மருது பாண்டியன். ஆங்கிலக்கு எதிரான தென்னிந்திய கூட்டணி ஏற்பாடு செய்தது மருது பாண்டியன். 23வது கொஸ்டின், 1841 தென் ஆற்காடு பகுதி புரட்சிக்கு காரணம் என்னன்னு கேட்குறாங்க. வரி வந்து விதித்ததற்காக, ஓகேவா, விதித்ததற்காக என்ன பண்ணுறாங்க, தென்காடு ஆற்காடு பகுதியில்
புரட்சி நடக்குது. அதுக்கு காரணம் அது வந்து வரி வந்து விதிச்சிருக்காங்க. அதனால் 1841. 24 இந்த மாதிரி மிஸ்டேக் வந்தாலும் இந்த கொஷின் வந்து மறக்காது. 1841 தென் ஆற்காடு பகுதியில் அந்த புரட்சிக்கான காரணம் என்னன்னா வரி வந்து விதிச்சதற்காக. 24வது கொஷின், ஆங்கில சண்டையிட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் எதுன்னு கேட்குறாங்க. கயத்தாறு, புளியமரம், பழையக்கோட்டை. 1799. இந்த ரைட்டு போட்டுறதுலாம் இம்பார்ட்டண்டான கொஷின். இதெல்லாம் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சார் சொன்னார். அதனால் ரைட் போட்டு வச்சுருக்கேன். அடுத்த கொஷின் வந்து 25. கர்னல் மேக்ஸ்வெல் வந்து மருது சகோதரர்கள். ஆட்சியர் WC ஜாக்சன் வந்து கட்டபொம்மன் அப்படின்றாங்க. அது வந்து அக்னியூ இன்னிஸ் வந்து 2 பேருமே மருது சகோதரர்கள் அப்படின்றாங்களா. 26. மேஜர் பானர்மேன் பாஞ்சால முற்றுகையிட்டாங்க. கர்னல் அக்னியூ இன்னசம் வந்து மருது சகோதரர்கள். கர்னல் ஹெரான் புலித்தேவர். தலைமை தளபதி சர் ஜான் கிரடாக்கு வந்து வேலூர் கழகத்தில் ஈடுபட்டாங்க. 27 கூற்று, அதாவது சிவகிரி கோட்டை தாக்குதல் தற்காப்பு நடவடிக்கைகளுக்கு பாதுகாப்பாக இருந்தது அப்படின்றாங்க. காரணம் என்னன்னா மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் ஒரு வலுவான அரண்களோடு அது அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. சிவகிரி கோட்டை தாக்குதலுக்கு தற்காப்பு நடவடிக்கைகளுக்காக பாதுகாப்பாக இருந்தது. இதுக்கு காரணம் என்னன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் அடிவாரத்தில் ஒரு வலுவான அரண்களோடு அது அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. அடுத்தது 28வது கொஷின், வேலுநாச்சியாருடைய அப்பா யார்? ராமநாத செல்லமுத்து சேதுபதி. தங்க நாணயம் வந்து எதுன்னு கேட்குறாங்க. விஜயநகரம் அறிமுகப்படுத்தப்பட்டது, அதாவது பகோடா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தங்க நாணயத்தை. திருச்சி பேரறிக்கை வெளியிட்டது யாருன்னா மருது சகோதரர்கள். திருச்சி பேரறிக்கை வெளியிட்டது மருது சகோதரர்கள் 1801. 1761 மே 16 புலித்தேவர் வந்து 3 கோட்டையை வந்து கட்டினாங்க. அது என்ன அப்படின்னா நெற்கட்டும் சேவல், பனையூர், வாசுதேவன். ஓகேவா, நெற்கட்டும் சேவல், பனையூர், வாசுதேவன். இப்போ மருதநாயகன், யூசப் கான், இது யார்? ஓகே, இது தெரியல. 29வது கொஷின், கட்டபொம்மன் வந்து தூக்கில் வந்து கொலை செய்வதை நிறைவேற்றப்பட்டது எதுனா யாருன்னா மேஜர் பானர்மேன். கட்டபொம்மனை யாரை தூக்கிலிடப்பட்டாங்கன்னா மேஜர் பானர்மேன். 30வது கொஷின், புலி கட்டுப்பாடு கோட்டை அப்படின்றாங்க. அப்போ நெற்கட்டும் சேவல், பனையூர், வாசுதேவன். புலி வந்து கட்டுப்பாட்டு கோட்டை எதுன்னு கேட்குறாங்க. புலினா புலித்தேவருடைய கட்டுப்பாட்டு கோட்டை. 31 கட்டபொம்மன் வந்து பானர்மேன் அப்படின்றாங்க. அதாவது இவங்களை வந்து இவங்க ஒடுக்கியவர்கள். இந்த மாதிரி சில இதுக்கு டாபிக் போட்டு எழுதலை, அதனால் அப்படியே படிச்சிட்டேன். இனிமேல் டாபிக் போட்டு எழுதுனாதான் அது தூக்கிலிடப்பட்டவங்களா இல்லை ஆட்சி செஞ்சவங்களா பாருங்க. இதுக்கெல்லாம் வந்து எழுதியிருக்கா. இவங்க வந்து அந்த ஆட்சி பகுதி, இந்த கட்டபொம்மனுடைய ஆட்சி பகுதி. இது நபர்னா அவங்களுடைய இடம். இது வந்து அந்த ஆட்சியோடைய செயலா? ஆமாம், ஆட்சியை செஞ்சுது அந்த மாதிரி. இதை ஒடுக்கியவர்கள் அந்த மாதிரி எழுதுனாதான் புரியும். இனிமேல் எழுதுகிறேன். கட்டபொம்மன் வந்து யாருன்னா பானர்மேன். ஒடுக்கியது யார்? பானர்மேன். மருது சகோதரர்களை ஒடுக்கினவங்க யாருன்னா காலின் மெக்காலே. யூசுப் கானை ஒடுக்கினவங்க எல்லாம் கேப்டன் கேம்பெல். முத்துவடுகநாதர் ஒடுக்கியவர்கள் யாருன்னா கர்னல் பான் ஜோர். 32 வேலுநாச்சி திண்டுக்கல் அருகே கோபால நாயக்கர் அவங்களுடைய பாதுகாப்பில் இருந்தாங்க. யாருன்னா விருப்பாட்சி. ஓகே, வேலுநாச்சியார் திண்டுக்கல் அருகே கோபால நாயக்கர் பாதுகாப்பு, அந்த இடத்துக்கு பேர் என்ன? விருப்பாட்சி. எந்த பாளையக்காரர் வீரபாண்டிய கட்டபொம்மனும் கூட்டு அப்படின்னு கேட்குறாங்க. எந்த பாளையக்காரர்களும் வீரபாண்டிய கட்டபொம்மனும் கூட்டுன்னு கேட்குறாங்க. சிவகிரி பாளையக்காரர்கள். ஓகேவா. 34வது கொஷின், கலெக்டர் வந்து ஜாங்சன் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனை வந்து
அதாவது மீட் பண்ணி விசாரிக்க அந்த அமையுள்ள குழுவில் இடம்பெற்றிருக்காங்க. அது எதுன்னா வில்லியம் பிரலன், வில்லியம் ஓர், ஜான் காஸ்மேயர். 35 மருது பாண்டியன் தூக்கிலிடப்பட்ட இடம் எதுனா திருப்பத்தூர் கோட்டை. மருது பாண்டியன் மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட இடம் எதுனா திருப்பத்தூர் 1801. அடுத்தது 36வது கொஷின். அது சாரு நடத்த நான் எழுதினேன், அதனால் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்காது. யாரையும் வீடியோவை பார்க்க போகிறதில்ல, இருந்தாலும் அப்படி பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. எந்த ஆங்கில படை தளபதி வந்து அந்த அதிகாரி, எந்த ஆங்கில அதிகாரி படை அதிகாரி அப்படின்னு கேட்குறாங்க. குறிச்சி கோட்டையை தாக்கினாங்க அப்படின்னு கேட்குறாங்க. வில்லியம் புல்லர்டன். அதாவது 1753 பாஞ்சாலக்குறிச்சியில் யாருன்னா வில்லியம் புல்லர்டன். 37 மருது பாண்டியன் வந்து வெள்ளை மருது தூக்கிலிடப்பட்ட இடம் எதுன்னா திருப்பத்தூர். மருது பாண்டியன் அதாவது வெள்ளை மருது எப்படி வேணாலும் கூப்பிடலாம், தூக்கிலிடப்பட்ட இடம் எதுனா திருப்பத்தூர். சிவகங்கை வேலுநாச்சியார் உடையாள் படைக்கு தலைமை பெயர் என்னன்னா குயில். 1880. புலித்தேவர் ஆட்சி செஞ்சவங்க யாருன்னா புலித்தேவர், அதாவது நெற்கட்டும் சேவல். மருது சகோதரர்கள் வந்து சிறுவயல். கோபால நாயக்கர் வந்து திண்டுக்கல் ஆட்சி செஞ்சாங்க. யாதுல் நாயக்கரை ஆனைமலை. இது வந்து பாளையக்காரர்கள், இது ஆட்சியோடைய பகுதி. கட்டபொம்மன் எந்த ஆட்சி பகுதி? பாஞ்சாலக்குறிச்சி. கோபால நாயக்கர் திண்டுக்கல். மருது பாண்டியன் சிவகங்கை. கேரளவர்மா கோயம்புத்தூர். இது வந்து அதன் நபர், அதோடைய இடம். ஊமைத்துறை வந்து திருமயம். மருது சகோதரர் வந்து காளையார் கோவிலில் அந்த இடத்துல இருந்தாங்க. அழகு முத்துக்கோன் வந்து காட்டான்குளம். திறன் சின்னமலை, ஓடான் நிலை. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் எழுதலைன்னா புரியாது. முடிஞ்சிச்சு. 42வது கொஷின். தென்னிந்திய புரட்சி பொருளாதார காரணம் என்னென்னா திண்டுக்கல் வந்து 25% அதிகமாக வரியை வந்து உயர்த்ததுனால தான் தென்னிந்தியாவில் புரட்சிக்கு அந்த பொருளாதாரத்துக்கான காரணம் அப்படின்றாங்க. மன்னர் வந்து பிரிட்டிஷரிடம் கடன் பெற்றதால் ஒரு காரணம். 1798 அங்கே ஒரு கடுமையான பஞ்சம் வந்து ஏற்பட்டதாம். இதுதான் என்னது தென்னிந்திய புரட்சி பொருளாதாரத்துக்கான காரணம். திருநெல்வேலி சரித்திரம் நூலை ஆங்கில மொழிபெயர்த்தாருன்னா கால்டுவெல். திருநெல்வேலியில் சரித்திரம் நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது யார் அப்படின்னா கால்டுவெல். கட்டபொம்மனை பற்றி ஜாக்சன் ராமநாதபுரத்தில் உள்ள ராமலிங்க விலாசில் சந்தித்தார். கட்டபொம்மனை சந்தித்தார். ஜாக்சன் ராமநாதபுரத்தில் உள்ள ராமலிங்க விலாசில் சந்தித்தாங்க. கட்டபொம்மன் வந்து ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்டார். கட்டபொம்மன் யாரால்? ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்டார். வேலுநாச்சியாருக்கு வந்து சகோதரர்லாம் இல்லை. களக்காடு வந்து பொருந்து புலித்தேவர். காளையார் வந்து முத்துவடுகநாதர். காளையார் கோவில்லாம் முத்துவடுகநாதர். அடுத்து பழனி சதியாலோசனையோடு அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு. புரட்சியாளர் வந்து கோயம்புத்தூரை தாக்க தீர்மானித்தார். கர்னல் மகளிஸ்டர் போர்ப்படை தாக்குதலை தொடங்கி வைத்தார். கான் இஸ் ஜஹாகான் குதிரை படைக்கு தலைமை தாங்கியவர் யாருன்னு கேட்குறாங்க. பழனி சதியாலோசனையோடு. ஓகே. அடுத்தது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டினை பார்த்துட்டு முடிச்சிடலாமா? சிவகங்கை சிங்கம் யார்? சின்னமருது. சிவகங்கையோட சிங்கம் யார்? சின்னமருது. வேலுநாச்சியாருடைய தந்தை யார்? செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதி. 2வது டைம் பார்த்துட்டோம். செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதி. 1809 தரங்கம்பாடி ஒரு முழுமையான அச்சகத்தை நிறுவி உள்ளது. எதுன்னா சீகன் பாலகு. சிவசுப்பிரமணியன் 1899 செப்டம்பர் 13 நாள் தூக்கிலிடப்பட்டான். செப்டம்பர் 13ஆம் நாள் தூக்கிலிடப்பட்ட இடம் எதுனா நாகலாபுரம். யாரை? சிவசுப்பிரமணியம்னா நாகலாபுரம். இந்த பொறுத்துகையில் பார்த்தோம்ல, சிவசுப்பிரமணியனா நாகலாபுரம் தூக்கிலிடப்பட்ட இடம். திருச்சி பிரகடனத்தை வெளியிட்டதுன்னா மருது சகோதரர்கள். இது இதோட 3வது டைம். 1801 திருச்சி பிரகடனத்தை வெளியிட்டது யாருன்னா மருது சகோதரர்கள். அதாவது தமிழ்நாட்டில் பாளையங்கள் ஆட்சி செய்த எதிர்த்ததில் முன்னோடியானவர் யாருன்னா புலித்தேவர் தான். டிஎன்னா தமிழ்நாடு.
வேலுநாச்சியாருடைய மகள் வந்து ஒரு 8 வருடம் ஒரு பாதுகாப்பில் இருந்தாங்க. யாருக்கிட்டனா திண்டுக்கல் கோபால நாயக்கரிடம். தீரன் சின்னமலையுடைய பெயர் யாருன்னா தீர்த்தகிரி. உண்மையா? தீர்த்தகிரி, அதாவது உண்மையான பெயர் எதுனா தீர்த்தகிரி அப்படின்றாங்க. சிவன்மலை சென்னிமலைக்கும் இடையில் உள்ள சின்னமலை அதோடைய வரி பணத்தை வந்து பிடுங்கி கொண்டனர். ஓகே, அதாவது தீரன் சின்னமலையுடைய பெயர், தீரன் சின்னமலையோட பாயிண்ட் தான் அது. சிவன்மலை சென்னிமலைக்கும் இடையில் உள்ள சின்னமலை தான் அந்த வரி பணத்தை வந்து பிடுங்கிட்டாங்க அங்கே உள்ளவங்க. திப்புவின் இறப்பிற்கு பின் ஓடநிலை என்ற இடத்துல ஒரு கோட்டையை வந்து அவர் கட்டினார். 1805 ஜூலை சங்ககிரி சின்னமலையில் தீரன் சின்னமலை வந்து தூக்கிலிடப்பட்டாங்க. எப்போனா 1805. 1899 ஜூன் அன்று கட்டபொம்மன் வந்து 500 ஆட்களுடன் சிவகங்கையை வந்து சென்றார் அப்படின்றாங்க. சிவகங்கையை வந்து சென்றார். அவ்வளோதான். இது ஒரு டாபிக் முடிச்சதுக்கே 52 கொஷின் கொடுத்தாங்க. இப்போ அடுத்தது வந்து அந்த ஃபுல் டாப்பிக்கை யூனிட் 6 அதை முடித்ததுக்கு மொத்தம் 300 கொஷின் வந்து இப்போ அடுத்தது டெஸ்ட்டு. அடுத்தது அதை பார்க்கலாம். தேங்க்யூ.